எடுத்துக்கதெல்லாம் கோவப்படுறோம். அதனால தான் அன்றைக்கி கூட ஒருத்தன் சொன்னான் அவங்க வீட்டுக்காரம்மாக்கிட்ட, ஏம்மா சட்டையை பையன் எடுத்தானா, ஏயா பணம் காணோம் அதனால் அப்பா இன்றைக்காவது என்ன நம்பனியா நான் எடுக்கலேன்னு. இல்லை நீ எடுத்திருந்தா மொத்தம் எடுத்திருப்ப, கொஞ்சம் இருக்குது அதனால தான் கேட்டான் அவன் எடுத்தானான்னு. ஏன்னா அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்றது அங்கே தான் தெரியுது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதும்மா. சேரில் அன்றைக்கி புருஷனை உட்காந்துங்கிறாரு, அந்த அம்மா வெளியில் கிளம்புது, ஹேண்ட்பேக் தூக்கி மாட்டிக்கின்னு, ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு, அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. அதனால் அங்கே உள்ள இருக்கிற பூகம்பம் எவ்வளோன்றது நாம் யோசிக்கிற வேண்டியது தான். அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. ஏன்னா பிரச்சனையும் இல்லாத வீடுங்களே கிடையாது இல்லைங்களா. அதைத்தான் சொல்ல, பிரச்சனைகளையும் கூட ரசிக்க பழகணும். அதனால் பாரதி சொன்ன வார்த்தையை வீட்டில் எழுதி வைங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். சார் நம்ம வாழ போகிறது ஒரு 100 ஆண்டுகள்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடியும் வரலாறு கிடையாது, பின்னாடியும் வரலாறு கிடையாது. இருக்கிறதுல ஏன் சார் போட்டி பொறாமை, நீயா நானா அவனா எதுவா, நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்த, ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்களுக்கு சமமானவங்க தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்குது. தேனாம்பேட்டை சிக்னல் நான் எப்போ போனாலும் டி நகரில் போனால் அப்படி தான் வருவேன் காரில். அப்படி வந்தால் அந்த கான்ஸ்டபிள் என் ஸ்டூடெண்ட்டு, அது வேறு விஷயம். அவன் அழகாக எப்பயுமே ரசனையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவனான்னு அப்படியே வளர்ந்தவன். அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வாதம் நடக்குது. ஃபுல்லாக குடிச்சுப்பிட்டு காலி பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு அது பையன் அந்த ஆள் நவர மாட்டான், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான். இவன் நம்மால் கேட்டான், டேய் ஃபுல்லாக குடிச்சிட்டு என் உயிரை வாங்க வந்தேடா, எனக்கு சந்திராஷ்டமம் சரியில்லையோ இன்னுமோ தெரியல, என்னடா இப்படி படுத்துறிய பாடு, இப்படி வாடான்னு வரவும் மாட்டான்றான். டிராஃபிக் பிரச்சனையாக வருதுடா வாடான்றான். இல்லை சரி நான் கேட்குறேன் நியாயமாக, காசு கொடுத்து தானே வாங்கினேன், வீட்டில் உக்காந்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு தொலைகிறது தானே, ஏன்டா இப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் என் உயிரை வாங்குறேன், குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னாரு, மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. இப்போ அவன் நமக்கு அது சின்ன காரணம், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். அவன் சொல்கிறதுல நியாயங்குது. மூடி தொலையாமல் இருந்தால் அதை டைட்டாக மூடி வச்சுருந்துருப்பான். மூடி தொலைஞ்சு அப்படியே வச்சான்னா கீழே ஊற்றுறத வயிற்றில் ஊற்றிக்குவோன்னு அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எங்கேயுமே சிலதெல்லாம் நம்ம நியாயத்தை பார்க்கணும். அவன் இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். படிக்கிற கதாபாத்திரம் கூட நம்ம அந்த இடத்துக்கு நம்ம மாறணும். தாம்பரத்தில் ஒரு தந்தையார் இறந்து விட்டார். அந்த பையனை விசாரிக்கிறதுக்கு எல்லோரும் வராங்க. உறவுக்காரெலாம் வருவான்ல, உறவுகள் அப்படித்தான் இருக்கும், பல உறவுகள் இப்படி தான் இருக்கும். முதல்ல வந்தான் ஒருத்தன், அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எப்போ போனார்? காலையில் தான் போனார். என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டு. சரி, டாக்டர்கிட்ட காட்டல? தாம்பரத்தில் தான் 2 டாக்டர் பார்த்தாங்க. வாயா, சிட்டியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது? காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போலோ இருக்குது, அங்கெல்லாம் போய் காட்டாத. தாம்பரத்தில் காட்டினா அப்படி தான் ஆகும். போயிட்டான், அவன் பங்குக்கு போட்டான். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? ஹார்ட் அட்டாக் தான். எப்போ? காலையில் தான். எங்கே காட்டினேன்? அப்போலோவில் தான் காட்டினேன். காமாட்சியில் கொஞ்ச நாள் காட்டினேன், அப்போலோவில் கொஞ்சம் காட்டினேன். போயா பைத்தியக்காரா, உள்ளூரில் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது? இதை விட்டுட்டு எங்கேயும் அப்போலோவுக்கு போனால் அந்த வரைக்கும் தாங்குவார் அவர் அப்படின்ட்டு அவன் பங்குக்கு சொல்லிட்டு போட்டான். இப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்த ஒரு ஆள் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதே வசனம், ஹார்ட் அட்டாக். எந்த டாக்டர் கிட்ட காமிச்சிங்க? அப்போலோவில் 10 நாள் காட்டினேன், தாம்பரத்தில் ஒரு 10 நாள் காட்டினேன், அப்படியும் சரியில்லைன்னு அவன் சொன்னான். அவன் பங்குக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒழுங்காக காட்டியிருக்கணும். இப்படி பைத்தியக்காரத்தனமாக 2 பக்கம் காட்டினா அந்த ஆள் என்னடா பண்ணுவான்னா. இவன் இப்படி போனாலும் ஒன்று கேட்குறான், அப்படி போனாலும் அவன் என்ன தான் சார் பண்ணுவான்? பார்த்தான். கடைசியில் 4ஆவதாக ஒரு ஆள் வந்தான், அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எப்படி விவரம்? எங்கே டாக்டர்? அவரையே எழுப்பி கேட்டுக்கோ, என்னால் முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுற்றி இருக்கிறவன் அப்படி தான் சார் இருப்பான். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடான்னா. சார் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் சார். யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னா,
விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு போட்டவன் குற்றவாளி கூண்டல நிற்கிறான். 10 வருஷமாக தாம்பத்திய உறவில் இருந்தீங்களடா, பேசி பாருங்கடா, கலந்து பேசி முடிவெடுங்கடான்னு நீதிபதி எவ்வளோ சொன்னாலும் அவன் சொல்கிறான், அதெல்லாம் உடுசி ஐயா ஏதாவது ஒரு தீர்ப்பு எழுதணும்னா தீர்ப்பு எழுதிட்டா நீ வருத்தப்படக்கூடாதுண்ணா. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் 10 வருஷம் வாழ்ந்த வருத்தத்தை விட அந்த தீர்ப்பு வருத்தம் கொடுக்க போது எழுதுன்னா அடுத்த மாதம் சம்பளத்திலேருந்து பாதியை உன் சம்சாரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். சார் நீதியரசர் கேட்டார், அடடா இது போயிட்டு வருத்தப்படுவோன்னு பார்த்தா சிரிக்கிற. இல்லை சாமி 10 வருஷமாக முழுசையும் கொடுத்துருந்தேன், அடுத்த மாதத்துல எனக்கு பாதி வருது பற்றியா, அதை விட பெருமை உலகத்தில் என்ன இருக்குதுன்னா அவனுக்குள்ள ஒரு பூகம்பம் இருக்கிறது நீதியரசருக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் யாரையுமே எப்பயுமே சாதாரணமாக பார்க்காதீங்க, அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று கேள்விக்குறி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் சார். அன்றைக்கி இதே மாதிரி விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அந்த அம்மா குற்றவாளி கூண்டில் நிற்குது. அவனை கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுன்னு நீதியரசர் கேட்டார். யாரை? பாதிக்கப்பட்டவனை. அவன் சொன்னான், திரும்ப சொல்லி எனக்கு ஒரு பைத்தியமாக பிடிச்சிடும் போலக்குது, கவர்மெண்ட் வக்கீலை கூப்பிட்டு அவளையே விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வக்கீல் வந்தார், அந்த அம்மா கூண்டில் நிற்குது. கேட்டார், என்னம்மா உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல மாடர்னாக அடுப்புங்கிறதான் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். வக்கீல் தலையை சொஞ்சிக்கினார். இல்லைம்மா உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன்னார். எங்கள் கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஓடுது அப்படின்ச்சு. இல்லைம்மா உங்கள் விவாகரத்துக்கு கேட்குறாங்களே அது என்ன காரணம்னு. அட நீ வேற சாமி, விவாகப்பட்டு 4 வச்சுக்கிறேன், நீ வேறு விவாகப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதெல்லாம் எனக்கு வேணான்னுட்டுது சார். அட என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லி கடைசியில் கேட்டான். இல்லைம்மா அவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு நீ விரும்புகிறியே, அது எதுக்குன்னு தாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லைன்னுச்சு. அது சொல்லிச்சு அந்த அம்மா, இப்போ கூட தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு மாரடைப்பு வர மாதிரி இருக்குதுன்னாரு. இப்போ உங்களுக்கு மாரடைப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலே மயங்க கீழே விட்டான் சார். அதுக்கு மேலே அப்ஜெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி விவாகரத்து பெற்று கொடுத்துட்டாரு நீதியரசர். இந்த மாதிரி பல இடங்களில் ஏட்டிக்கு போட்டு ஏடா கூடமாக இருக்கிற லைஃப்பும் இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரியுங்களா, நமக்கு கிடைத்த வாழ்க்கை நலமான வாழ்க்கைன்னு யார் நிமிர்ந்து நிற்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சார். எது எப்போ கிடைக்குமோ இறைவன் கொடுப்பானோ அது கண்டிப்பாக கொடுப்பான் சார், அது அப்பப்போ கிடைக்கும். நிச்சயமான இது வாக்குறுதி சாதாரணமானதில்லை. இது இந்த எது 4 முறை தீர்ப்புன்னாங்க பாரு, அதான் உண்மை. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறப்பு இருக்கணும். நம்ம பார்வை தாங்க என்றைக்குமே உயர்ந்த பார்வையாக இருக்கணும். நீங்கள் நான் அண்மையில் சொன்னது கூட நமக்கு சில இதில் இந்த இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. இந்த வாத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டையில் கொண்டு போய் வாத்துக்காரர் விடுவார், அது கும்பலாக போய் அந்த குட்டையை கலக்கும். ஒரு 1 மணி நேரம் கலக்கிட்டு வெளியில் ஏற்றிடுவான். வெளியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா எந்த வாத்தாவது சும்மா போய் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எந்த வாத்தும் அமைதியாக போன வரலாறே கிடையாது. ஒரு பேக்னு ஒரு சவுண்டு கொடுத்துன்னு ஒட்டு மொத்தமாக கத்தின்னு தான் போவோம். நீங்கள் கண்ணை மூடின காதை மட்டும் கேளுங்க, என்னமோ கொண்டு போய் ஒரு குட்டையில் விட்டான். மீனும் கிடையாது, புழுவும் கிடையாது, பூச்சியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த வாத்து மடையன்னு சொல்லுவாங்களே அது சரியாக தான் இருக்குதுன்னு அவனை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பருந்தினுடைய குரலை நீங்கள் என்றைக்காவது வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. மழை எங்கே தொடங்குகிறதோ அதற்கு பயந்து கொண்டு அஞ்சிக்கொண்டு பறவைகளெல்லாம் கூடு நோக்கி போகும். பருந்து மட்டும்தான் எங்கே மழை உருவாகிறதோ அதற்கும் மேலே பறந்து தன் பயணத்தை தொடரும் என்றால் உங்கள் பிள்ளைகளை பருந்து போல் வளர்வதற்கு பாதுகாக்கும். சொல்லிக் கொடுக்கணும் சார் பிள்ளைகளுக்கு. நாம் தான் அந்த நீதி போதனை வகுப்புன்னு ஒரு காலத்தில் இருந்தது கிளாஸில், நாமெல்லாம் படிச்சிருக்கோம். சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கோம் சார். நீதி போதனை வகுப்புன்னு கதை சொல்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வருவார். இப்போ கதையாவது ஒன்றாவது. அன்றைக்கி கூட ஒரு குழந்தை கேட்குது, அம்மா கதை சொல்லுமான்னு. அந்த அம்மா கேட்குது, நான் வாழ்ந்த கதையை சொல்லவா வளர்ந்த கதையை சொல்லவா? இது எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சுமா. மனப்பாட பகுதியில் கேள்வி கேட்டால் கூட நான் எழுதிடுவேன். அதை விடு, ஒரு புதுசாக ஒரு கதை வேணுமா? கம்முன்னு இரு, நீயும் உக்காந்துரு, நானும் உக்காந்துக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரல. உங்கள் அப்பா 11:30 மணிக்கு வருவான். ஏன் லேட்டுன்னு கேட்பேன். புது கதையாக சொல்லுவான். அதை நீயும் கேளு, நானும் கேட்குறேன். அப்புறமா தூங்கலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குதுங்க சில சிக்கல்கள், பிரச்சனைகள். பார்வைதான் மனிதனுக்கு. அதனால்தான்
எண்ணத்தில் உயர்வு வேண்டும். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா. சார் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்குது சார். வெளி உலகத்தில் பாடம் மட்டுமே இல்லை சார், சிலபஸ் கிடையாது சார். தூக்கி போடுங்க அது குப்பையை. 5 பாடங்கள் என்பது என்ன தெரியுமா? 5 வாளி தண்ணியை கொண்டு போய் போரில் ஊற்றி மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோர்ஸாக இறக்குது பார்த்தீங்களா? உள்ளிருக்கிற ஞானத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த ஊற்றப்பட்ட 5 வாளி தண்ணி மாதிரி தான் 5 சப்ஜெக்டை தவிர அதுவே முழு அறிவு ஆகிவிடாது. பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பேசினாதான் சார் பிள்ளைகள் நிறையா கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கல. உலகம் எப்படிப்பட்டது உலகம் சார், என்னென்னமான உலகம் சார், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு சிகரெட் பிடிக்கிறார் ஒருத்தர். சிகரெட்டு பிடிக்கிறவரை பார்த்துட்டு ஒருத்தன் முகம் சரிச்சிக்கிட்டான். புகையை கொடுக்காது. பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ லேசாக நினச்சிடாத தம்பி, அதில் எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்குது தெரியுமா? ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை பூமி நோக்கி விட்டான்னா அவன் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை மேல் நோக்கி விட்டான்னா ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த புகையை தட்டாமலேயே அந்த நெருப்பு கனிஞ்சிக்கினே வர வரைக்கும் தான்னா ஏதோ சிந்தனையில் இருக்கிறான்னு அர்த்தம். அதை ஒரு அழுத்திட்டு வேகமாக எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு சிகரெட் குடிக்கிறதுலே எவ்வளவு சித்தாந்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சில சமயங்களில் சிலர் கேள்வி கேட்டால் அதுலேருந்து ஒரு பாடத்தை நமக்கு நடத்துவான் தெரியுமா? வாத்தியாரே கேட்டார் ஒரு பையனை, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னார். அவனுக்கு கோவம் வந்துடுது சார். என்ன மாடு மேய்க்கிறதுனால அவ்வளோ லேசுன்னு நினச்சிட்டிங்களா? ரெட்டியார் ரூட்டு மாடியது, கவுண்டர் ரூட்டு மாடியது, செட்டியார் ரூட்டு மாடியது, ஐ ரூட்டு மாடியதுன்னு அத்தனை மாடுகளை ஒன்றா ஓட்டி போய் திருப்பி கொண்டாந்து அவங்க வீட்டில் அவங்கவுங்க மாட்டை திருப்பி ஒப்பாடிச்சிட்டு அது எப்போ சாணி போட, அது எப்படி அள்ளுறது, அந்த சாணி எப்படி விற்பனை பண்ணுறது, அதுக்கு எப்போ தண்ணி வைக்கணும், எப்போ தவிடு காட்டணும், எப்போ புல் மேய்க்கணும், எங்கெங்கே புல் இருக்குது கழனி, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியுமா? மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளோ லேசாக சாருன்னு கேட்டான். வாத்தியாரே பயந்து விட்டார். இதில் இவ்வளோ விஷயங்குதா சொல்லிவிட்டு சொன்னான். நான் மாடு மேய்க்க தான் போனேன், பள்ளிக்கூடம் வேணான்னு சொல்லி மாடு மேய்க்க தான் போனேன். எங்கள் அப்பன் தான் சொன்னான், நீ மாடு மேய்க்க லாய்க்கில்ல, பள்ளிக்கூடம் போகணும். நான் கேட்டேன், பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ணுறது? ஒரு வாத்தியாராக வந்துடுறான்னு சொன்னார். புரியுதுங்களா? இப்போது நம்ம சிலதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, சிலதெல்லாம் அப்படியே அமைதியாக போயிடும். சில இடங்கள்ல நாம் அமைதி காப்பது, மௌனம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் சில லேசான விஷயம், இதுதான் அனுபவ ஞானிகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். புன்னகை பல இடங்களில் வெற்றி தரும், மௌனம் அதைவிட ஏராளமான இடங்களில் வெற்றி தரும். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும், புன்னகை செய்ய வேண்டிய இடத்துல புன்னகை செய்யணும். இந்த 2 ஆயுதங்களை நம்ம கையில் எடுக்கணும். யார் எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தான் இதை? எதையும் சொல்லலை. நீ இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, அதாகு இதாகு, ஏராளமான செய்திகளை தான் நமக்கு சொல்கிறான். அன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்குறான், ரிசப்ஷனில் உட்காந்துங்கிறான் ஒருத்தன். ஒரு அம்மா அவனும் வந்து கேட்குறான், அவங்க பேஷண்ட்டுங்கிறதுக்கு இந்த பேஷண்ட் எப்படி. அதில் ஒருத்தன் ஏந்து வந்து கேட்டான், சிஸ்டர் எல்லாருக்கும் கேட்குற கேள்விக்கெல்லாம் கனிவாக பதில் சொல்கிறீங்க. 8ஆம் நம்பர் ரூமில் பால் இருக்கிறாரு, இப்போ அவர் எப்படி இருக்கார்? 1 வாரமாக ஐசியூ வார்டில் தானே இருந்தார். நல்லா இருக்காரே, அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, நல்லா ஆகிட்டாரே. அப்படியா சிஸ்டர், ரொம்ப நல்லது டீச்சர். நீங்கள் யார்? அவருக்கு என்ன வேணும்? அந்த 8ஆம் நம்பர் பாலுவே நான் தான். ஏன் என்கிட்ட வந்து அங்கே எவனுமே சொல்ல மாட்டேன்றான், கேட்குற போதெல்லாம் கம்முன்னு போடுறான். அப்படி இருந்தால் நீங்கள் தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு போய் படுத்துட்டான். அங்கேருந்து டோட்டி டாக்டர் வந்தார். அவரை கேட்டான், எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, என்னை ஏன் இங்கேயே வச்சுங்கிறீங்கன்னு கேட்டான். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது? செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, இவ்வளோ வச்சுக்கணும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். அதெல்லாம் இவனுக்கு வந்த பிறகு தான் அனுப்புவான் போலுக்குது. சில இடங்களில் சிலதெல்லாம் கேட்டால் நமக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஆகிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார் வாழ்க்கையில். படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள் உலக இயலில் நிறைய இருக்குது. உலகம் பெருசு. அதனால தான் அன்றைக்கே சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவுன்னா. உலகத்திலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது சார். ஒருத்தன் டாக்டர்கிட்ட வந்தான், சார் டாக்டர் நான் கட்டிலில் படுத்து தூங்குறேங்க, ஆனால் தூக்கமே வரமாட்டேன்னுது. கீழே எவனோ கட்டிலுங்கீழே படுத்துக்கின்னு என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது, மிரட்டுற மாதிரியே இருக்குது, உருட்டுற மாதிரியே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னா பார்த்தார். மனசுலேயே கணக்கு போட்டார்,
10 சிட்டிங் வரணும். வாரத்தில் ஒரு சிட்டிங் 1 ஹவருக்கு 1000 ரூபாய், 10 சிட்டிங்க்கு 10,000 ரூபாய் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு வந்துடுறான்னாரு. அவன் சொன்னான், வாழ்நாள் பூரா எனக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஆகிடும், வீட்டில் கேட்காம நான் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, நான் வீட்டம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன்ட்டு போனான் சார். போனவன் வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. பிள்ளையார் கோயில் வாசலில் டாக்டர் இவனும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறாங்க. என்னையா இப்போ வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொன்னால் வரவே இல்லை, அதை ஏன் கேட்குற டாக்டர், நீங்கள் 10,000 ரூபாய் கணக்கு போட்டு ஆகும்னு சொன்னீங்க, என் சம்சாரம் 100 ரூபாயில் அந்த மேட்டரை முடிச்சிட்டா, அதனால் நான் வரலன்னா. என்ன ஆச்சுடான்னா, கட்டில் பிரித்து கடைசி விற்றுவிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி கொடுத்துட்டா, இப்போ பாயில் தான் படுத்துங்கிறேன், அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லைன்னா. முடிஞ்சு போச்சா? பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குது சார், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதைத்தான் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப. உலகியல் என்பது வேறு, கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு, உலக பாடம் என்பது வேறு. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கலாம். எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது சார், எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது. மரணத்தின் தருவாயில் இருக்கிற அந்த மனிதன் கூட தன் சம்சாரத்தை கூப்பிட்டு சொன்னான், அடியே செல்லம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது. இந்த நூற்றாண்டில் காலம் மாறி போச்சு, கல்வி அறிவு வளர்ந்து போச்சு. மறுமணம் என்பதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. ஒரு அறிவு தெளிவு வந்துடுது. ஒருவேளை நான் போயிட்டேன்னா 7ஆம் நம்பர் வீட்டு ஏகாம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்குவான்னா, அந்தம்மா சொல்லிச்சு, அட பாவி, வாழ்நாள் பூரா அவன் எனக்கு கீழே இருக்கணும், 1 ரூபாயில் கூட என்னை விட அவன் பெரிய பணக்காரன் ஆகிடக்கூடாதுன்னு அவனை அழிக்கிறதே எனக்கு குறிக்கோள்னு அலன்னு அலைஞ்ச 10 வருஷமாக, இப்போ அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறிய, நியாயமான்னு கேட்டுது. இல்லை, அவனை என்னால் அழிக்கவே முடியல, அதனால தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு. வாழ்க்கை நிறைய விஷயங்கள் சார், நிறைய விஷயங்கள். எத்தனை மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள், வேடிக்கை மனிதர்கள். அதை தான் பாரதி சொன்னான், வேடிக்கை மனிதர்கள் வாழுகிற உலகம்டா இந்த உலகம். நாம் நினைக்கிற மாதிரிலாம் உலகத்தில் நடந்து விட்டால், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், என்ன அழகான வரி அது சார். நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் சார், இயக்கி கொண்டு இருக்கிறான். நாம் நினைக்கிற நம்ம எல்லாமே எதெல்லாம் அறிவு வளர்ந்துடுது, ஞானம் வளர்ந்துடுது, எல்லா திறமைகளும் நமக்கு இருக்கிறது, நம்ம எல்லாமே நம்ம பண்ணி செஞ்சுள்ளான்னு நினைக்கிற முடியாது சார், முடியவே முடியாது. அவன் நினைத்தால்தான், ஆண்டவன் நினைத்தால்தான் நமக்கு அத்தனையும் சாத்தியமாகும் என்று ஞான பெருவள்ளல்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், மனசு இருக்குதே, அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, மனம் ஒரு குரங்குன்னு. இது இப்படி ஒன்று நினைக்கும், அப்படியே ஒன்று மாறும். ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 5 மணிக்கு ஃப்ளைட்டு சார். அவன் தங்குற ஊரில் இடத்துல இருந்து நம்ம போகணுன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு போகணுன்னா, ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். டிரைவர்கிட்ட சொல்லிட்டார், 5 மணிக்கு ஃப்ளைட்னா 3 ஹவருக்கு முன்னாடி இருக்கணும்னா, நான் 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா நான் 1 ஹவரில் 1 மணிக்கு புறப்பட்டு தான் போக முடியும். நீ 1 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து காரில் கூட்டிகிட்டு போ. சரிங்க ஐயான்ட்டு போயிட்டார் டிரைவரு. அவர் நேரம் அது அலாரம் அடிச்சு அவன் ஏந்திரிக்கல. 1 மணிக்கு ஏந்திரிக்க வேண்டும், 1:30க்கு எழுந்தான். அல்லறி அடிச்சுக்கின்னு ஓடியாந்தான். இருந்தாலும் என்ன சொல்லுவானோன்னு இந்த 1/2 hour லேட்டில் அவர் கலங்கிட்டார். இனி என்னுடைய பயணம் போச்சு, போக வேண்டிய எத்தனையோ கோடிகள் எனக்கு பொருள வேண்டிய நேரத்துக்கு அந்த பார்க்கணுமே போச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அவன் 1:30 மணிக்கு வந்தான். வேகமாக போடா, எப்படியாவது கொண்டு போய் விட்டுறேன் சாமி, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லி அவரை கொண்டு அந்த காரில் உட்கார வச்சு போனால், பல்லாவரத்துக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆகி போச்சு. காரு டயர் வச்சு போச்சு சார், அப்படியே நின்று போச்சு. துடிக்கிறாரு சார் அந்த ஆள். மனுஷன் போச்சுடா, 2:30 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது போனால் கூட நான் சமாளிச்சுக்குவேன், நான் அதுக்கும் போக முடியும், சோதனை மேல் சோதனைன்னு நினச்சான். அப்போ ஒருத்தன் பைக்கில் வந்தவன், என்ன சார் இவ்வளோ பதட்டமாக்குறீங்க, என்ன ஏன் சத்தம் போடுறீங்க, தம்பி ஃப்ளைட்டு பிடிக்கணும் பார்த்தேன், சரி உட்காருங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் நான் முன்பை சேர்க்குறேன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனான் சார். உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டான் சார். உள்ளே போய் கடன்னு முடிச்சு, செக்கின்லாம் முடிஞ்சு எல்லாம் முடித்து போய் உள்ளே ஃப்ளைட்டுக்கு போய் அனௌன்ஸ் பண்ணிட்டான், போர்டிங் கொடுத்துட்டான், போய் உட்காடுறான் சார். போய் உட்காந்து ஃப்ளைட்லேயும் ஏறி உட்காந்துட்டான். ஃப்ளைட்டையும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிது சார். 10 நிமிஷத்தில் அப்படியே ஒரு கனவு, ஆஹா இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நேரம் பார்த்து அந்த பாவி வேகமாக வந்து அந்த டிரைவர் நம்மளை கூட்டியாந்தான்.
நல்ல வேலைன்னு நினச்சேன். திடீர்னு கார் பஞ்சர் ஆகி போய் பிரேக் டவுன் ஆகி போய் நின்று போச்சுடான்னு முடிவு பண்ணேன். கடவுள் மாதிரி ஒருத்தன் பைக்கில் வந்து நம்மளை கூட்டு கனிவாக கொண்டாந்து விட்டான் பத்தியா, அவனை வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையிலே கண்கண்ட கடவுள் அவன் இந்த பைக்காரன் தான்னு அவனை பற்றி ஐயோ அவங்ககிட்ட நம்பர் கூட வாங்கலையே நம்மன்னு வருத்தப்பட்டான் சார். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பைலட்டு அனௌன்ஸ் பண்ணார், இந்த விமானத்தில் எதிர்பாராத வகையில் கோளாறு வந்துட்டுது, பாராசூட்டை கையில் எடுத்துக்கின்னு அவங்கவுங்க தயாராக இருங்க, யார் யார் பழைப்பீங்களோ அவங்கவுங்க பொழைச்சிங்கன்ட்டான். அப்போ அவன் மனசை நினைக்குது, ஆடாடா அரை மணி நேரம் லேட்டாக்கி நம்மளை நிறுத்த பார்த்தான் கடவுள், நாம் அதை நினைக்கல. டயரை பஞ்சராக்கி காரையே நிறுத்தி நம்மளை நிறுத்த சொன்னான் கடவுள், நாம் அதையும் மதிக்கலை. எங்கேருந்தோ ஒருத்தன் யமனாட்டம் வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டானே நினச்சான் சார். அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் அவனை கடவுள்னு நினச்சான், அடுத்த அரை மணி நேரத்தில் அவனை யமன்னு நினைச்சான். பார்த்தீங்களா, இதுதான் மனிதனுடைய இயல்பு. சாதகம் வருகிற போது ஒரு வார்த்தையும், பாதகம் வருகிற போது இன்னொரு பார்வையுமாக இருக்கக்கூடிய நிலை வருகிறது என்றால் இதுதான் நிகழ வேண்டியது என்று நினைக்கிற பக்குவம் வேணும் சார். பக்குவம் வேணும். பக்குவம் பெற்றால்தான் மனிதன். அந்த பக்குவத்தை பல்கலைக்கழகங்கள் தராது, பட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் தான், பெரியவர்களோடு பழகுகிற முறைகள் தான் இது நமக்கு அது நிறைய கொடுக்கும் சார், நிறைய. அதனால தான் ரசிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க. கலவரம் வந்த மாதிரியே இருக்கக்கூடாது சார். எதிரின்னு ஏன் நம்ம ஒருத்தனை உருவாக்கணும்? பகைமையை அழிக்க வேண்டுமே தவிர பகைவனை அழிக்கக்கூடாது. அவன் கெட்டவன் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை அழிக்கணும். முருகப்பெருமானுடைய அவதாரமே அதானே. சூரனை வதைக்கணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை, சூரனுடைய ஆணவத்தை வளைக்கணும் தான் அவருக்கு எண்ணமே தவிர சூரனை வதைக்கணும்னு அவருக்கு, அதுதான் அவரோட கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம் சார். நம்ம நரகாசூரனை உள்ளே வச்சுக்கின்னு தீபாவளி கொண்டாடலாமா? அந்த நரகாசுரனுக்கு அந்த தீய குணங்களை அழிக்கணும். அதுதான் மனசு பக்குவப்படணும். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை உள்ளவாராய் பராபரமேனர். இந்த மனதை இந்த ஆலயமாக மாற்றுகிற வல்லமை எங்கன்னா இந்த அனுபவங்களால் தான் நமக்கு கிடைக்கும். அது மகிழ்ச்சியாக இருக்கணும், கலகல பாருங்க. நடுராத்திரி 12:30 மணிக்கு அந்த அம்மா மேக்கப் பண்ணுது சார். பவுடர் அடிக்குது, தலையை சேவுது, பொட்டு வைக்குது, என்னென்னமோ மேக்கப் அலங்காரம் பண்ணுது. வீட்டுக்காரனே கேட்டான், அக்கிரமமாக தெரியலடி இது, 12:30 மணிக்கு மேக்கப் பண்ணுறிய, உன்னை யாரையும் பார்க்க போகலாம் இந்த நேரத்தில், எதுக்குடி இந்த கோலம்? யோ வாயை மூடு, செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன். அதை எழுந்ததுமே பார்த்தா அது லாக் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அந்த மேக்கப்பில் இருந்தால் தான் அது ஓப்பன் ஆகும் போலக்குது. நானே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மேக்கப் பண்ணின்னுக்கிறேன், நீ கிண்டல் பண்ணுறியான்னு. அவன் சிரிச்சிக்கினே ஒரு கழிச்சு படுத்துங்கிறான். என்னையா சிரிக்கிறேன்? என்ன இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக உங்க கூட குடும்பம் பண்ணுறேனேடி, இனிமேலாவது என் மேலே கொஞ்சம் அன்பு காட்டு, அறிவு ஆசை காட்டுன்னா. இன்றைக்கி இருக்கிற நடைமுறை கூத்து அவ்வளோ இருக்குது சார். இருக்கிற அழகே போதுன்றேன். பியூட்டி பார்லர் போய் தான் அழகு பெறணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, காலங்கள் மாறி கிடக்குது, மாறுபட்டு கிடக்குது, வேறுபட்டு கிடக்குது. உறவுகள் வாசலில் நின்று வரவேற்பது தான் சம்பிரதாயமாக இருந்த நாடு அந்த நாடு. இன்றைக்கி பொம்மை கும்பிட்டு கிடக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்யாண பொண்ணுன்னா லட்சணமாக உட்காந்துருக்கும் மணமேடையில், பார்க்குறவங்களாம் வாழ்த்திட்டு போவோம். இது அன்றைக்கி அது குத்துப்பாட்டுக்கு ஆடுது. பல கல்யாண மேடைகளில் கல்யாண பொண்ணே குத்துப்பாட்டுக்கு ஆடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது குத்துப்பாட்டுக்கு ஆடும்போது மாமியாருக்கு பக்கு பக்குன்னு நெஞ்சு, இந்த ஆட்டம் இங்கேயே ஆடினா வீட்டில் இது எந்த ஆட்டம் ஆடுமோ என்ன, அந்த மாமியாருக்கு அப்பயே பயம் வந்துடுது. இல்லை, எவ்வளோ விஷயம் சார். அன்றைக்கி கூட ஒரு ஆள் சொன்னார், நல்ல கேள்வி தான், எனக்கு தலைவர்கள் வச்சுருந்தா சொல்லணும், நல்ல கேள்வி அது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் வந்துட்டாங்கல்ல, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லேடிஸ் ஜாபுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு துறைக்கு வரல சஞ்சய் விராயன். என்ன துறை தெரியுமா? தீயணைப்பு துறையில் தான் பெண்கள் இல்லைன்னா. அதெல்லாம் ஒருத்தன் காட்டான், அப்படியா ஏன்னா அவங்களுக்கு பற்ற வைக்க தெரியுமே தவிர அணைக்க தெரியாது. எதுவும் சொல்லணும், அந்த காரணம் இல்லங்கமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் சொல்லி கொடுத்த ஒரு பார்வை நல்லா இருந்தது.
அதனால தான் சொல்கிறேன், எந்த பார்வையும் நாம் ரசிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். ரசனை தான் மனிதனை உயர்த்தும், அவனை மனதை பக்குவப்படுத்தும். சார், அடியார்கள் இடத்துல இல்லையா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இடத்துல இல்லையா, எவ்வளோ பேர்கிட்ட இருந்தது சார், அது எவ்வளோ பேர்கிட்ட இருந்தது. மகாத்மா காந்தியடிகள் ஆசிரமத்தில், சபர்மதி ஆசிரமத்துக்கு நான் போனவன். பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தவன். மகாகவி பாரதியாருடைய வீட்டை எட்டயபுரத்தில் போய் சட்டப்பணியிலாவது போட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ண அந்த மனிதம், அது அப்பயாவது ஒரு புனிதம் நம்ம உடம்புல ஒட்டுமான்னு சபர்மதி ஆசிரமத்தில் தான் அதான் பண்ணேன். எப்படிப்பட்ட ஒரு தவம் இருந்த இடமையா அந்த இடம் இல்லை, எவ்வளோப்பட்ட இடம் அது. சபர்மதி ஆசிரமத்தில் தினம் வந்து விருந்து நடக்கும். அதில் என்ன கண்டிஷன் தெரியுமா, இலையில் வச்ச விருந்தில் எதையுமே வைக்கக்கூடாது, இலையை தவிர எல்லாத்தையும் சாப்பிடணும், விதி அங்கே. அது மட்டும் இல்லை, அறுசுவை உணவு பரிமாறுகிற போது கட்டாயம் 6 சுவையில் ஒரு கசப்புன்னு ஒரு சுவை இருக்கும். கொழுந்து வேப்பலையை பிளைனாக அரைச்சி உப்பு வைக்கல, காரம் வைக்கல, எதுவுமே வைக்காம, புளி வைக்காமல் அப்படியே வைப்பாங்க ஒவ்வொரு உருண்டை. அன்றைக்கி துரதிருஷ்டவசம் ஒரு வெள்ளைக்காரனை வந்து உட்காந்து வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டான். அப்படி உட்காந்துட்ட போது ஒரு பரிமாறுறவர் சொன்னார், பாபுஜி அவன் வெள்ளைக்காரன், நம்ம ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, பாவம், அவனுக்கு இதை வைக்காத விட்டுறேன்னாரு. சும்மா நமக்கு என்ன ரூல்ஸோ அதை அப்படியே வை, அதை அப்படியே வை. அப்படியே வச்சுட்டான். இவன் என்ன பண்ண, வெள்ளைக்காரனுக்கு தனி மூளை, அவன் எல்லாத்தையும் கூட்டு சாப்பிட்டான், கீரையை சாப்பிட்டான், பச்சடி சாப்பிட்டான், அந்த வேப்பலை துவையிலையும் சாப்பிட்டான். ரொம்ப கசைச்சிது. பார்த்தான், அடடாடா, அப்பப்போ இடையில மற்றதை சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிட்டு எல்லாத்தையும் கசப்பாக்கிறத விட இதை முதல்ல சாப்பிட்டு தள்ளிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த உருண்டையும் மொத்தமும் போட்டு முழுங்கிட்டான். காந்தி அப்படி ரவுண்டு பார்த்து வந்தவர் சொன்னார், பரிமாறவனை கூப்பிட்டு, அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன, சாப்பிட்டான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டார். அவருக்கு எந்த ரசனை பாருங்கள். அதனால தான் சத்திய சோதனையில் அவர் எழுதுகிறாரு, எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன்னு எழுதினார். இந்த வரி இருக்கு, இந்த வரி இருக்கு சார். என்ன ஒரு அனுபவ வார்த்தை அது. நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, நிறைய படிக்கட்டும். படிக்க 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 தான் சார் அதனுடைய, அதனால தான் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள்னு சொன்னார். அந்த மாதிரி உயர்ந்த நூல்கள் இருக்குது. அவன் மனம் பக்குவப்படணும். மனம் பக்குவப்பட்டு விட்டால் வாழ்க்கை முழுவதும் இனிக்கும், வாழ்க்கையே சுவைக்கும் சார். இதுதான் நியதி, இதுதான் நடந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே சார். ஒருத்தனுக்கு ஹார்ட்டில் 4 பிளாக்கு, 4 பிளாக்கையும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு டாக்டர் 72 வயசு, 72 வயசில் 4 பிளாக்கையும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில் வந்து 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணுன்னாரு. அந்த ஆள் அழுதான் சார், அந்த ஆள் அழுதான். டாக்டரே பார்த்தாரு, யோ அழாத, மறுபடியும் என்ன பிரச்சனை வந்துட போகுது, நான் ஃபீஸை வேணால் குறைக்கிறேன், நீ அழாமல் இரு, தைரியமாக இருன்னார். நான் அதுக்கு அழுவலை, ஃபீஸுன்னு 5 லட்சம் கூட சேர்த்து கட்டிடுறேன். 72வது வயசில் 4 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறியே. 72 வயசு வரைக்கும் எந்த பிளாக்கும் இல்லாமல் அவன் பாதுகாத்தானே, அவனுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு கடவுளுக்கு நினச்சி பார்த்தேன், அதனால தான் எனக்கு அழுக வந்துடுத்துன்னு சொன்னான். அதுதான் அனுபவம், அதுதான் அனுபவம். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, 85வது நிகழ்ச்சியை தொட்டிருக்குது. 85வது நிகழ்ச்சியை தொடர அளவுக்கு எவ்வளவு அவங்க யார்கிட்டே இதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. தொடர்ந்து நடைபெறுவதற்கு கூட அவனுடைய அரும்பெரும் துணைதான் அருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினா அது நடக்குது. பொருளும் வேணும் இல்லையா, பொருளும் வேணும் இல்லையா. பாரதி சொன்ன வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னிடத்தில் கொடுப்பதற்கு பொருள் இல்லையா, போகிற இடத்தில் கிடைக்கும்னு ஒரு அருள் வார்த்தையாவது சொல், அவனுக்கு அது ஆறுதலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும். நான் பாரதி ஒன்றை சொல்லுகிறேன், நம்மை நம்பி தான் ஒரு உண்டியில் வாசலில் வச்சுருக்காங்க. போகிற போக்கில் உங்களுக்கு பிரியமானது, அது 10 ரூபாயாக இருக்கட்டும், 20 ரூபாயாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மனம் என்ன கனிகிறதோ அதை போடுங்க. ஆனால் உண்டியில் போடும்போது சத்தம் வராமல் இருக்கணும்.
ரொம்ப அருமையான மக்கள்யா, என்ன அழகாக பண்ணு.